மார்க்கு 5:19. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நமக்கு தெரியும், பலமுறை தியானித்து இருக்கிறோம், அதிகமாய் வாசித்திருப்போம், கேட்டிருப்போம். கடந்த நாட்களில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஜெப நேரத்தில் சிந்தையில் கொண்டு வந்து இடைவிட ஆரம்பித்தார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யாரை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? இந்த வாலிபனை குறித்து நமக்கு தெரியும். 6000க்கும் அதிகமான பிசாசுகளால், அசுத்தாவிகளால் வாழ்க்கையே இழந்து நடுத்தெருவில் நின்னவன் என்று சொல்லலாம். நம்ம ஊர் லாங்குவேஜில் சொல்லணும்னா எல்லாம் இழந்து எங்கே நிற்கிறாங்க? இப்போ நடுத்தெருவில் நிற்கிறாங்க. இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது 5வது அதிகாரம் அதனுடைய 3 முதல், அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. ஆமென். கல்லறை என்று சொல்லும்போது ஒருத்தங்களை எப்போ கல்லறைக்கு போவோம்? சரி, இறந்த ஆள் எப்போ கல்லறைக்கு போவாங்க? நம்ம பல தடவை போயிட்டு வந்துட்டோம். இறந்தவர்கள் எப்பொழுது கல்லறைக்கு போவார்கள்? அவர்களுடைய லாஸ்ட். ஒரு சரீரத்தை கல்லறைக்கு தூக்கிட்டு போறனாலே அதுதான் அவர்களுடைய முடிவு. இவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. இவனும் நினைத்திருப்பான், எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இதுதான் இவனுடைய கடைசி. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முடிவு எழுதுற அதிகாரத்தை கர்த்தர் பிசாசு கையில கொடுக்கல. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி கொடுத்திருந்தா நம்ம முடிவெல்லாம் என்னைக்கு எழுதப்பட்டு முடிந்திருக்கும். பத்மு தீவில் தூக்கி போடப்பட்ட யோவான் தூக்கி போட்டது டொமிஷியன் சக்கரவர்த்தி. ஏன் தூக்கி போட்டான்னா அவனுடைய முடிவு எழுதுறதுக்கு. எப்படியெல்லாமோ கொலை செய்ய வகை தேடினான். யோவானை கொல்ல முடியல. உடனே பத்மு தீவில், யாரும் இல்லாத பத்மு தீவில், எதுவும் இல்லாத பத்மு தீவில் அங்கேயே கிடந்து சாகு. அப்பொழுதுதான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி கையை காட்டி கொடுக்கிறார். மரணத்தின் திறவுகோலும் பாதாளத்தின் திறவுகோலும் என் கையில் இருக்கு. அதன் அர்த்தம், நீ எவ்வளவு காலம் வாழணும், எங்கே சாகணும், எப்போ சாகணுங்கிறத தீர்மானிக்கிறது டொமிஷியன் அல்ல, மரணத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஏன்னா உள்ள ஒரு பெரிய கட்டு இருக்கு. உள்ள ஒரு பெரிய கட்டு இருக்கு. 1-2 கட்டுல 6000 கட்டுகள். 6000 கட்டுகள் அவனுக்குள்ள இருக்கிறது. அதை அடக்க ஜனங்க சங்கிலிகளை கொண்டு வந்தாங்க. அந்த சங்கிலிகளால் அவனை கட்ட கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. 5வது வசனம், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆமென்.
இப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுகரையிலே திரளான ஜனங்கள் மத்தியிலே ஒரு புறம் உபதேசம், இன்னொரு புறம் அற்புதம் என ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு அவரை பின்பற்றுகிற கூட்டம் அதிகரிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகில் ஏற கூட இருந்த 12 சீஷர்களும் அவரோடு கூட படகில் ஏறி இப்பொழுது அவர்கள் இக்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து வரும்போதே என்ன செய்து கொண்டு வந்தார் என்றால், அதாவது அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வருவதற்கு முன்னே அவர் செய்த ஒரு காரியம் இருக்கிறது. அதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 8வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அவருடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ முதல்ல என்ன வருதுன்னா வார்த்தை வருது. அதுக்கு பின்னாடி யார் வரா? அதை நிறைவேற்றுகிறவர் வருகிறார். ஹல்லேலூயா. கட்டளை பிறப்பிக்கப்பட்டதின் அடையாளத்தில் ஒன்றுதான் இவர்கள் வருகிற வழியிலே காற்று கொந்தளித்தது, காற்று வீசினது, கடல் என்ன செய்தது? கொந்தளித்தது. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அதை அதட்டுகிறார். 39வது வசனம், 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை அவர் அதட்டுகிறார். கடலை பார்த்து, கடலை பார்த்து, இறையாதே, பேசாம இரு அப்படின்ட்டார். பேசாம இரு, அதட்டுறார். வார்த்தை யாருக்கு நேராய் வருகிறதோ அவங்க வாழ்க்கையில கொந்தளிப்பு உண்டாகும். அவங்க வாழ்க்கையில காற்றும் எதிராய் பலமாகவும் வீசக்கூடும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வார்த்தை அனுப்பினவர் வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை அனுப்புகிறவர் வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது என்ன செய்கிறார்? அவர் வந்து கரையில இறங்கினதும் இவன் தூரத்திலே அவரை கண்டு ஓடி வந்து இவன் பணிகிறான். அப்பொழுது உள்ள இருந்தது பேச ஆரம்பிக்குது. நான் அந்த பிக்சர் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். பேச ஆரம்பி, எனக்கும் உமக்கும் என்ன? நாங்கள் சாகாதபடிக்கு, எங்களை இந்த எல்லை விட்டு விரட்டாதபடிக்கு இந்த பண்டிகளுக்குள்ளே போக விடும் சொல்லும்போது ஆண்டவர் வெளியே உத்தரவு கொடுக்கிறார். அந்த 6000 பிசாசுகளும் அவரை விட்டு வெளியேறி அங்கே இருந்த 2000 பண்டிகளுக்குள்ளே போய் அத்தனை பண்டிகளும் கடலில் விழுந்து மரித்தது. இப்பொழுது 15வது வசனத்தை வாசிங்க. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இதை புரியும்படி சொல்லணும்னா, பிசாசு பிடித்தவன் இயேசுவினிடத்தில் வந்து உட்கார்ந்து வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, வாழ்க்கையே இதோடு முடிந்ததென்று இருந்தவனுக்கு வார்த்தையினாலே வாழ்க்கை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கை இதோடு முடிந்தது. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. வாழ்க்கை இதோடு முடிந்தது என்று இருந்தவனுக்கு வார்த்தையினாலே, அவர் வேற எதுவுமே செய்யல, அதட்டுறார். காற்றையும் கடலையும் பார்த்து சொல்லுறார், வெளியேறுங்கிறார், உத்தரவு கொடுக்கிறார். எல்லாமே வார்த்தை. அவரிடத்திலிருந்து வார்த்தை புறப்பட புறப்பட மாற்றங்கள் உண்டாகி கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரச்சனை என்னன்னா, வார்த்தை வந்ததும் ஃபேவரான அடையாளங்கள் நடக்குதான்னு தான் பார்ப்போம். ஆனா வார்த்தையை பெற்றவன் அடிக்கிற காற்றை கூட தனக்கு அனுகூலமாய் தான் பார்ப்பான். கொந்தளிக்கிற கடலை கூட தனக்கு அனுகூலமாய் தான் பார்ப்பான். ஹல்லேலூயா. இல்ல எனக்கு அன்ஃபேவரா ஒரு காற்று வீசினா ஓகே, வார்த்தை நிறைவேற போகுது. அப்படி அல்ல, சொன்னது கர்த்தர். ஆமா, நான் போன வாரம் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆபிரகாமின் சரீரம் செத்ததை தவிர ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை சாகல. கப்பர் சேதம் உண்டானதை தவிர வார்த்தை சேதம் உண்டாகவில்லை. ஆமா, யோபுவுக்கு உண்டானது எல்லாம் நஷ்டமானதை தவிர யோபுவுக்குள்ளே கர்த்தர் வைத்த வார்த்தை நஷ்டமாகவில்லை. ஹல்லேலூயா. வார்த்தை அது மன்னா, அது அழியாதது.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தையினாலே வாழ்க்கை பெற்றவன். வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கணும். ஏன் கர்த்தர் வார்த்தைகளை தந்து கொண்டே இருக்கிறார்? வார்த்தையை தந்து கொண்டே இருக்கிறதுனால தான் பிசாசு நமக்கு ஒரு முடிவை எழுதினானே, அந்த முடிவு அவன் எழுதினபடி நடக்காமல் இன்னும் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே காரணம் வார்த்தையை தந்து வாழ வைத்து கொண்டிருக்கிறதுனால. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி. இல்லைன்னா என்னுடைய குடியிருப்பு, ஆமென், அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. ஒரு கல்லறையில், கல்லறைகளில். அப்ப பிசாசு எழுதின அத்தனை 6000 பிசாசுகளும் ஒரே முடிவு எழுதுறாங்க. இவங்க அது தொட முடிச்சு. ஒரே ஒருத்தர் இன்னொரு முடிவு எழுதுறார். உனக்கு எதிராக எழுதப்படுகிற 6000 பேனாக்களை விட அந்த ஒருவரால் உனக்காய் எழுதப்படுகிற ஒரு முடிவு இருக்கு தெரியுமா? ஆமென். 6000 பிசாசுகள் இவனை கொண்டு கல்லறைகளில். உனக்கு என்ன கல்லறை வேணும் செலக்ட் பண்ணு. நம்ம எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கிறோம். சிலர் வயசான நாட்களில் செலக்ட் பண்ணுவாங்க. என்ன இங்கே தான் இவன் வாலிபன், இவனுடைய எத்தனை முடிவுகள், இவனுக்காக எழுதப்பட்ட, உலகத்தில் எழுதப்பட்ட அத்தனை முடிவுகளும் இதுதான் இவன் வாழ்க்கை, இதுதான் கடைசி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு வரார். அவர் சொல்லி இருந்தார். பைபிள்ல வேர்ட் பை வேர்டா பார்க்கும்போது தான் அவர் சொல்லி இருந்தார். என்ன சொல்லி இருந்தார்? 8வது வசனம், ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அவர் சொன்னதுதான் நடக்கும். வாழ்ற இன்னைக்கு அநேகருடைய சாட்சி என்னன்னு கேட்டா, வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். சொல்லி இருக்கிறார், சொல்லிட்டே இருக்கிறார். வாழ்க்கை ஒரு நாள்ல வாராரு, என்ன சொன்னாரோ அதை அவன் வாழ்க்கையில நிறைவேற்ற அவனுக்கு வஸ்திரம், அவனுக்கு உட்கார வைக்கிறார். எங்க கல்லறையில் உட்கார்ந்தவன் இப்பொழுது கர்த்தருடைய பாதத்தில் உட்காருகிறான். நமக்கு தேவன் பாராட்டுகிற கிருபைகளை அந்த ஆர்டர்ல பார்க்க ஆரம்பிச்சாதான் நமக்கு அதனுடைய மேன்மை தெரியும். வஸ்திரம் கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், அவர் சமூகத்தில் வந்து உட்கார வைக்கிறார். ஆமென். அடுத்து புத்தி தெளிந்து, தெளிவு யார் கொடுக்கிறவர் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அப்போ எனக்கு வஸ்திரம் கொடுக்கிறார், என்னை சமூகத்தில் உட்கார வைக்கிறார், என்னை ஆவியானவருடைய கீழே என்னை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தையினாலே வாழ்க்கை பெற்றவன். இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன், நான் செய்திக்குள் இன்னும் போகவில்லை. வார்த்தையினாலே வாழ்க்கை பெற்ற இந்த அனுபவம் இவனுக்கு உண்டானதும் 15 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 14 முதல் வாசியுங்கள். பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து எதை பார்க்க வந்தாங்க? 14 திருப்பி வாசிங்க. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் அதுக்கு முன்னாடி வசனத்துக்கு பன்றிகள் கடலில் பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. இவங்க உண்மையிலே பார்க்க வந்தது எது அப்படின்னா, கரெக்ட் தான் சொல்லுங்க, பன்றிகளை பார்க்க. யாரை பார்க்க வரல? இயேசுவை விடுங்க, இன்னொருத்தன் கூட அங்க இருக்கிறான். இந்த வாலிபனுக்கு சம்பவித்ததை பார்க்க யாருக்கும் வர மனசு இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டான், காயம் தினமும் காயம், தினமும் வேதனை. இவனை பார்க்கறதுக்கு அந்த ஜனத்துல, அந்த சொந்தக்காரங்கள ஒருத்தருக்கு கூட வந்து பார்க்க மனசு இல்ல. ஆனா பன்றிக்கு நடந்ததை பார்க்கறதுக்கு ஓடி வராங்க.
இத்தனை ஜனங்கள் இருந்தும் இவனை தேடி வரவோ, இவனை பார்க்கவோ, இவனுக்கு இப்படி சம்பவித்தது என்று பரிதாபப்படவோ ஒருத்தருக்கு கூட மனசு இல்லை. ஆனா பன்றிகளுக்கு இப்படி நடந்துச்சு. வாழை கடந்த நாள் காட்டுல வாழை போயிட்டேன்னு பார்க்க போவாங்க, ரப்பர் போயிட்டேன்னு பார்க்க போவாங்க இல்ல. ஒரு மனிதனுடைய ஆத்துமா என்பது எவ்வளவு விலையேற பெற்றது. ஆனா இங்கே ஒருத்தர் தேடி வந்தார் பாத்தீங்களா? இவனை பார்க்கிறதுக்கு இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆமென். 6வது வசனத்தை வாசிங்க. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது. அப்ப அவருடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்ன செய்து கொண்டிருக்கிறது? தேடிக்கொண்டிருக்கிறது. 5 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லுகளால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அப்ப தன் வேதனையில, தன் காயத்துல அவனுடைய கண்கள் எதை தேடுதுன்னா மருந்த தேடுது, ஆறுதலை தேடுது, விடுதலையை தேடுது, ஆரோக்கியத்தை தேடுது, சமாதானத்தை தேடுது. சுற்றிலும் பார்த்தார், பெற்றோர் வரல, சகோதரர்கள் வரல, உறவுகள் வரல, சொந்தங்கள் வரல, ஒருத்தர் வரல. ஆனால் மறுகரையில் இருந்து ஒருவர் படகுல ஏறி அத்தனை தடைகளையும் தாண்டி கரையிலே வந்து இறங்கினார். அவருடைய கண்கள் தூரத்திலே அவரை கண்டதும் glory. ஆமென். நான் சொல்ற வார்த்தை உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு மருந்து இயேசுதான். ஹalleluya. ஆமென். ஹalleluya. இத்தனை பேர், ஒரு பன்றிக்கு ஏதாவது நடந்துன்னா வந்து பார்க்கிறதுக்கு ஆள் இருக்கும். கடந்த நாள்ல ஒரு சிட்டுக்குருவி ஏதோ ஒரு ஊர்ல இறந்துட்டுன்னு சொல்லிட்டு ஊரே துக்கப்பட்டுச்சு. நீங்க நியூஸ் பார்த்தீங்களான்னு தெரியல. ஏதோ ஒரு ஊர்ல ஒரு சிட்டுக்குருவியே ஏதோ ஒரு அது வந்து இறந்துட்டுன்னு ஊரே துக்கப்பட்டுச்சு. ஆமென். ஒரு நாள்ல ஒரு சகோதரர், அவர் வீட்டில் இருக்கிற நாய் இறந்துட்டு, அப்போ நமக்கு தெரிஞ்ச சகோதரர் தான், பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் எதேர்ச்சி அவரை பார்க்க போகும்போது இருந்து அழுதுட்டு இருக்கிறார். ஏன் பிரதர் அழுதுங்க? நான் இறந்துட்டு. சரி போட்டு, நான் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்க. எங்க அப்பா இறந்தப்போ கூட நான் எப்படி அழல. எங்க அப்பா இறந்தப்போ கூட நான் இப்படி சரி ஒரு அழுது ஒரு 4 நாள் கழிச்சு ஸ்தோத்திர கூட்டெல்லாம் வச்சுட்டு, இந்த உலகம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க உயிரற்ற பொருட்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்ல, நமக்கு தராம போவாங்க. இந்த 2000 பண்டிகள் கேட்கலாம், ஆண்டவரே ஆனால் இந்த பண்டிகள் பாவம்ல ஆண்டவரே. ஆண்டவருடைய பதில் எதுவா இருக்கும் தெரியுமா? அது எல்லாத்தை விட எனக்கு இவன் தேவை. உனக்கு ஈடாய் நான் மனிதர்களை கூட கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். உன்னை நான் மீட்க என்னவும் செய்யறதுக்கு ரெடி. அப்படிதான் இறங்கி வந்தார். என் ஜீவனை கொடுத்து தான் உன்னை வாங்கணுமா? நான் பாதியில விட்டு செல்ல மனிதர் அல்ல. எருசலேம் பவனியோடு அவர் ஓட்டத்தை முடித்திருந்தார். எருசலேம் பவனியோடு ஓட்டத்தை முடித்திருந்தால் நம்முடைய ஓட்டம் ஆரம்பிக்கவே பட்டிருக்காது. இல்ல, நான் எருசலேமுக்கு போனோம், நான் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது யோவான் 19 அவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார். ஆமென். அவரே எடுத்துட்டு சுமந்து கொண்டு போறார். ஏன்னா அவருக்கு நம்ம பிரஷியஸ். வார்த்தையினாலே வாழ்க்கை பெற்றவங்க. அடுத்த காரியம், இந்த 14-15 சொல்லப்பட்டிருக்கிறது, பண்டிகைகளுக்கு சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார். கண்டு பயந்தார். எல்லாரும் சொல்லுங்க, கண்டு பயந்தார். பயந்தார்கள். உண்மையில எப்போ பயந்திருக்கணும்? நேத்து அவன் கல்லுகளால் காயப்படுத்தினப்போ பயந்திருக்கணும் இல்ல? நல்லா புரிஞ்சிருங்க. இந்த பிசாசுகள் என்ன சொல்லுச்சு இயேசுவின் இடத்துல?
இந்த எல்லையை விட்டு. ஆமென். 10வது வசனம், தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். இப்போ என்னன்னா, இவனை விட்டு நான் போயிறேன், ஆனா இந்த எல்லையை விட்டு எங்களை துரத்திடாதீங்க. ஏன்னா நாங்கள் குடியேறும்படியாய் அநேக ஜனங்கள் ரெடியா இருக்கிறாங்க. இயேசு பிசாசு துரத்தினதும் ஜனங்கள் வந்து இயேசுட்ட என்ன சொன்னாங்க? நீங்க போயிருங்க, நீங்க போயிருங்க, அப்படிதான் சொல்றாங்க. இயேசுக்கு இடம் கொடுக்க மறுக்கிறவனுடைய எல்லைக்குள்ளே பிசாசு வாசம் பண்ண ரொம்ப விரும்பும். அதனால தான் பிசாசுகள் சொல்லுச்சு, இந்த திசையை விட்டு எங்களை துரத்திடாதீங்க. இந்த வீட்டில் என்ன ரொம்ப கவனிப்பாங்க. நல்ல காலையில் 8 மணிக்குன்னா பிரேக்ஃபாஸ்ட், அடுத்து பசி வர்றதுக்குள்ளே லஞ்சு டேபிளில் ரெடியாக இருக்கும். இடையில ஸ்நாக்ஸ் என்ன, டீ என்ன, ஜூஸ் என்ன. ஆண்டவரே ஒரே ஒரு ஜெபம் பண்ணுறேன், இந்த திசையை விட்டு மட்டும் துரத்திராதீங்க. ஜனங்க வந்து இயேசுவின் இடத்துல என்ன சொல்றாங்க? ஆமென். 17வது வசனம், அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். இயேசுவுக்கு இடமில்லாத எல்லைக்குள்ளே பிசாசு வாசம் பண்ண ரொம்ப விரும்பும். ஆமென். இப்ப பாருங்க, இவனுக்கு சம்பவித்ததை கண்டு ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 40:2-3 வசனங்களிலே, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து அநேகர் அதை கண்டு கேட்டார்கள் என்றல்ல, பயந்து. அப்ப உண்மையான ஒரு மாற்றம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே வரும்போது மற்றவர்களுக்கு என்ன உண்டாகுமா? பயம் உண்டாகும். அப்ப நான் இருக்கிற இடத்துல தெய்வ பயம் வெளிப்பட வேண்டுமானால் எனக்குள்ளே மெய்யான ஒரு மாற்றம் தேவை. தாவீதோடு கூட கர்த்தர் இருப்பதை சவுல் அறிந்து என்ன செய்தான்? பயந்தான். மோசே தேவ பிரசன்னத்திலிருந்து இறங்கி வரும்போது, அவன் போகும்போது அவனை பார்த்த முகம் அல்ல, அவன் வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்ததை பார்த்ததும் ஜனங்களுக்கு என்ன வந்துட்டு? பயம் வந்துட்டு. இவன் பிசாசுகளால் அலைக்கழிக்கப்பட்ட போது இவனை பார்த்து பரியாசம் பண்ணி இருப்பாங்க. ஏன்னா வஸ்திரம் இல்லை, ஊளை இட்டு கொண்டு ஓடுவான், கூக்குரல் இடுவான். சில பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது கூட சொல்லி கொடுப்பாங்க, ஒழுங்கா சாப்பிடலன்னு அவன்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். இப்படி அநேக பரியாசங்களுக்கு, எத்தனை எத்தனை வேதனையின் வார்த்தைகளுக்கு அகப்பட்டவனை இப்ப புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து அவர் பாதத்தில் இருப்பதை பார்த்தது பயம் வந்துட்டு, மெய்யான மாற்றம். அப்ப ஆண்டவரே பயம் உண்டாக அக்னி இறக்கும்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்குள்ள தெய்வ பயம் உண்டாக எனக்குள்ளே மாற்றத்தை தாங்க, எனக்குள்ளே மாற்றத்தை. நான் வேலை பார்க்கிற இடத்துல தெய்வ பயம் இல்லாம துணிந்து காரியங்களை நடப்பிக்கிறாங்களே ஆண்டவரே, எப்படி? நான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்ல ஒன்றென்ன, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். எனக்கு பயப்படும் பயத்தை. அதனாலதான் ஒரு பெரிய தேவ மனிதர் பல நாட்களாய் தேவ சமூகத்திலிருந்து தன் தேசத்தின் விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக ஆமென் அதிகமாய் ஜெபித்து விட்டு ஒரு நாளிலே ட்ரெயின்ல பயணம் பண்ணி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஊர் வந்த போது இது எந்த ஸ்டேஷன் பார்க்கறதுக்காக ஜன்னல் வழியா இப்படி வெளியே இப்படி பார்க்கிறாராம். அவ்வளோதான். அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க, அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் தெய்வ பயம் வந்ததும் அத்தனை பேரும் முழங்கால் போட்டு நான் பாவின்னு அறிக்கை செய்தாங்களாம்.
நான் பாவின்னு சொல்லிட்டு வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஓன்னு அறிக்கை செய்தாங்க. இவர் ஒரு தெரு வழியா நடந்து போனா ஒண்ணுமே செய்யல. அந்த தெய்வ பயம் அவருக்கு முன்னாக செல்லுகிறது, அவ்வளவுதான். அத்தனை பேரும் பாவின்னு அறிக்கை செய்தாங்க. தேவாலயத்துக்குள்ள ஏசாயா வந்ததும் சேராபீன்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட செட்டைகளில் எல்லா 2 செட்டைகளை தவிர மீதி எல்லா செட்டைகளையும் எடுத்து தங்களை மறைத்து விட்டு 2 செட்டைகளை அடித்து ஒருவரை ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா உள்ள வந்ததும் அவனுக்குள்ள இந்த தெய்வ பயம் வந்துச்சு. தெய்வ பயம் நமக்குள்ளே வந்தாதான் அந்த உணர்வு உண்டாகும். பயம். தாவீது சொல்றாரு, என்னை பார்த்து ஜனங்க எப்பவும் பயந்தாங்க தெரியுமா? நான் சிங்கத்தை கொன்ற போதல்ல, நான் கரடியை கொன்ற போது அல்ல, நான் கோலியாத்தை வீழ்த்தின போதும் அல்ல. எப்பொழுது பயங்கரமான குழியில் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என்னை பாட வைத்தாரோ அப்பொழுது அநேகர் அதை கண்டு பயந்து, அநேகர் அதை கண்டு பயந்து. மோசே வாக்கிலும் செய்கைகளும் வல்லவனான போது அவன் போய் ஜனங்கள்ட்ட, என்னப்பா நீங்க இப்படி பிரச்சனை பண்றீங்க, உன்னை யார் எனக்கு தலைவனா வைத்தது? அவ்வளவுதான். ஆனா தெய்வ பிரசன்னத்திலிருந்து மாற்றப்பட்டவனாய் மோசே வருகிறான். வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் கர்த்தருக்கும் மோசேக்கும் பயந்தான். ஆரோன் வர மோசேக்கு பயந்தான். ஆரோன் யார்? அண்ணன், மூத்த சகோதரன். ஆனா மோசேயை பார்த்து பயம். ஏன்னா தேவனால் மாற்றப்பட்டவன். நமக்குள்ளே உண்டாகிற மாற்றம் நம்மை பார்க்க விரும்பாதவர்கள் கூட நம்மை பார்த்து பயம் வரும். ஹல்லேலூயா. இந்த மாற்றம் வேணும். ஆண்டவர், பிள்ளைங்களுக்கு என் மேல ஒரு பயம் இல்லை ஆண்டவரே அப்படின்னு யாராவது பெற்றோர் இருக்கிறீங்கன்னா இங்க தேவ சமூகத்தில் கேட்கறது இதுதான். அந்த தெய்வ பயம் இருக்கணும் நம்ம சொந்தங்கள் நடுவில். ஆமென். எவ்வளோ காரியங்கள் பாருங்க, நம்ம போய் ஒரு இடத்துல இருந்தா அநேக காரியங்கள் தடை பண்ணப்படணும். என்ன அநேக காரியங்கள்? எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களா இருக்கிறதோ அது எல்லாமே தடை பண்ண, ஜனங்களுக்கு செய்யக்கூடிய அந்த துணிகரம் வரக்கூடாது. இது நான் ஒரு சேர்ல இருப்பேன், என் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க என்னவோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க, என்னவோன்னு செய்வாங்க. ஏன் எங்க மிஸ்டேக்? ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க. இல்ல ஆண்டவர், எனக்குள்ள இன்னொரு மாற்றம் இன்னொரு இருந்தா, என் பார்வையில் அந்த பரிசுத்தம், என்னுடைய செயல்களில் அந்த பிரசனத்தில் நம்ம போய் இருந்தா இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சஞ்சரிக்கிற இடத்துல விபச்சாரம் செய்கிற ஸ்திரீகள் இருந்தார்கள். ஆனா இயேசு கிட்ட வந்ததும் பாதத்தில் விழுந்து அழுதுருவாங்க. சீமோன் வீட்டில் போய் பிரசங்கம் ஒன்றும் பண்ணல, உட்காந்து சாப்பிட போனார் ஆண்டவர். உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்ததும் அந்த பட்டணத்தில் பாவியா இருந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டா? ஓடி வந்துட்டா. ஓடி வந்து பாதத்தில் விழுந்து அழுறான், அழுதுட்டே இருக்கிறான். இந்த அனுபவம் நம்ம வீட்டில் முதல்ல இருக்கணும். நாம ஒரு ரூம்ல இருந்து ஜோம் பண்ணிட்டு இருப்போம், இன்னொரு ரூம்ல இருந்து துணிகரமாய் யாரோ ஒருத்தங்க பாவம் செஞ்சிட்டு இருப்பாங்கன்னா சம்திங் ராங் இல்ல. ஆமா, நாம ஒரு இடத்துல இருந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல இருக்கிறவங்களுக்கு பாவம் செய்ய அந்த எண்ணம் வந்தாலே பயம் வந்துடணும். பவுலும் சீலாவும் ஜெபித்தா பாடிக்கொண்டிருந்த போது பக்கத்தில் இருந்தவங்களுக்கு வேற ஒண்ணுமே செய்ய முடியல. அவங்க என்னதான் செஞ்சிட்டு இருந்தாங்க? கேட்டு கொண்டிருந்தார்கள். வேற ஒண்ணுமே செய்ய முடியல, முடியாது. புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து பாதத்தில் உட்கார்ந்து, அப்ப ஒரே வழி, நீ எங்க உட்கார்ந்துடணும்? பாதத்தில் உட்கார்ந்துரு, மீதி எல்லாமே நடக்கும். நீ பாதத்தில் உட்கார்ந்தா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னில் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இதுதாங்க வேணும். இதுதாங்க மாற்றத்தை கொண்டு வரும் குடும்பத்தில். பிள்ளைங்க துணிந்து பாவம் செய்யறாங்களா? இருக்கக்கூடாது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேணும். ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு அந்த நடுக்கம் வந்துடணும், நடுக்கம் வரணும். லூக்கால இருக்கு பாருங்க ஒருவர். லூக்கா 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம். கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள்.
கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை சுற்றிலும் பிரகாசித்தது. இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு வசனம் சங்கீதத்தில் இருக்கு, யாருக்காவது ஞாபகம் வருதா? கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதன் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார். சங்கீதம் 34 இருக்குல்ல, அந்த வசனம் எடுத்த வாசிங்க. சங்கீதம் 34. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்போ நான் பரலோகம் நமக்காக இறங்கும் போது நம்மை சுற்றிலும் என்ன பிரகாசிக்கும்? மகிமை. மகிமை பிரகாசித்ததுனால தான் மோசையை பார்த்ததும் ஜனங்க பயந்தாங்க. இவன் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை போனது. இத்தனை காலம் இவனுக்குள் இருந்தது 6000 பிசாசுகள், இப்பொழுது இருக்கிறது வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, நீர் உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். அப்போ தெய்வ ஜனங்கள் கண்டு பயந்தார்களாம். ஜனங்களுக்குள்ள பயம் வந்துட்டு. ஏன் பயம் வந்துச்சு தெரியுமா? ஜனங்க எல்லாருமே இந்த கட்டில தான் இருக்கிறாங்க. எனவேதான் பிசாசு சொல்லுது, இந்த எல்லையை விட்டு எங்களை துரத்திடாதீங்க. ஜனங்க வந்து இயேசுவினிடத்துல என்ன கேட்டிருக்கணும்? சமாரியாவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன போது ஜனங்கள் என்ன கேட்டார்கள்? எங்களை விட்டு நீங்க போயிடாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல இயேசு இருந்தார். ஆனால் இந்த பட்டணத்துல வந்தபோது ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க எங்களை விட்டு போயிருங்க. ஆமென். இயேசுவுக்கு நான் திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன், இயேசுவுக்கு இடம் கொடுக்க மனதில்லாதவனுடைய எல்லைக்குள்ளே பிசாசானவன் விரும்பி வாசம் பண்ணுவான். விரும்பி. ஒரு ஊருக்கு போறோம், நம்ம சொந்தக்காரங்க 5 ஃபேமிலி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில வீட்டில் நம்ம ரொம்ப போனா இங்கே தான் தங்குவேன் இல்லை. சில ஏரியாவுக்கு போகும்போது இந்த லாட்ஜில் தான் நான் ரூம் எடுப்பேன். எது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதோ, எது நமக்கு ரொம்ப அனுகூலம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குதோ, எங்கே போனால் ஓகே இங்கே பிரச்சனையே இல்லைன்னு தோணுதோ அந்த இடத்த நம்முடைய இருதயம் விரும்பும். இங்கே பிசாசுகள் சொல்லுது, இந்த எல்கையை விட்டு எங்களை துரத்திராதீங்கன்னு சொல்ல காரணம் என்ன? அவன் பார்த்துட்டான், இவர்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. அவருடைய பிரசனத்துக்காக இவங்க ஏங்குறது கிடையாது, அவருடைய வார்த்தைக்கு இவங்க இடம் கொடுக்கறது கிடையாது. இவங்களுக்கு ஒரு தேவைன்னா மட்டும் வருவாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. ஆமாம், தேவன் எங்கே தேவன் தங்கி இருப்பார் தெரியுமா? எங்கே அவருடைய வார்த்தையை கேட்க உட்கார்ந்து இருக்கிறவங்களும் அங்கே தங்கி இருப்பார். ஆமாம், நான் தான் திரும்ப திரும்ப சொல்வேன், சபைக்கு சொல்வேன், அது நீங்க கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி, வார்த்தை பேசப்படும் போது வந்து பாதத்தில் உட்கார பழகுங்க. முடியாதவர்களுக்கு சிலருக்கு வேலை இருக்கும், அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்லலை. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு இப்போ வந்து சர்ச்சில் உட்கார முடியும் அப்படின்றதா இங்க என்ன பேசப்படுது? வசனம். நமக்கு இவனுக்கு தெரியல, இவன் நினைச்சிட்டான் நேற்று வரை என்ன ஜனங்க பார்த்து பயந்துட்டு இருந்தாங்கன்னு. இல்ல, நேற்று வரை பார்த்து பயம் வந்து ஒன்ன அது உலகம் கொடுக்கிற பயம். இப்போ பார்த்து பயப்படுகிற பயம் கர்த்தர் கொடுக்கிற பயம். தாவீது சொல்லுகிறார், அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இந்த பயம் தான் தேவை. ஹல்லேலூயா. அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்பணும். வேலை பார்க்குற இடத்துல நாம போய் உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் வரணும். கொஞ்சம் அதை யோசித்து பாருங்க. நம்ம குடும்பத்தில் சொந்தங்கள் நடுவில் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், நம்ம மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம். சில காரியங்களை அவங்க ரொம்ப செய்வாங்க, சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக நிறைய காரியங்களை செய்வாங்க. வேற வழியில் நம்ம போய் இருக்க தான் வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இந்த அனுபவத்தோடு நம்ம போய் இருக்கும்போது அதெல்லாமே அவங்க வந்து கட் பண்ணி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னன்னு தெரியல, எனக்கு அதை செய்ய தோணலைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டா இந்த அனுபவம் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இதுதானங்க வேணும், இதுக்கு தானங்க ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ என் ஜனத்தை மாற்றும் என்று கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றுங்க. ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, இங்க வாப்பா,
நம்ம ஒரு காலத்துல எல்லாம் சேர்ந்து இருந்தோம், இன்னைக்கு வாங்க திருப்பி ஒரு நாள் டைம் கிடைக்குது வாங்க, போய் இருக்கும்போது ஆமென், வீணான கேலி பேச்சுகள் ஒன்றும் இல்லாம அந்த இடமே அந்த சூழ்நிலையை மாறுறதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேலை பார்க்குற இடத்துல அப்படி ஒரு மாற்றம் வராது. நம்ம பக்கத்து டேபிளில் இருக்கிறவங்க துணிஞ்சு லஞ்சம் வாங்குறவங்களா இருக்கலாம், அல்லது துணிந்து, ஆனால் நம்ம போய் அவங்க பக்கத்தில் வந்து இருக்கும்போதே அந்த காரியங்கள் எல்லாம் மாறி எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் நடக்கிறத யோசிச்சு பாருங்க. தெய்வ பயம் எங்கே இருக்குதோ அங்கே எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 hours இருக்கு. 5 பேர் பாடம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேர் பாடம், எந்த டீச்சருடைய ஒர்க்கை வந்து கரெக்டாக செய்வாங்கன்னா, எந்த டீச்சரை குறித்து பயம் இருக்குதோ அந்த ஒர்க்கை கரெக்டாக, நாளைக்கு அசைன்மெண்ட் வைக்கலன்னா இவங்க, நாளைக்கு யாருக்கு அசைன்மெண்ட், அது இந்த சார், அவரை சமாளிச்சிடலாம், இவங்களை தான் சமாளிக்க முடியாது. அப்போ எந்த ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயம் வருதோ அந்த காரியத்தில் வேலை கரெக்டாக நடக்கும். இந்த பைபிளை இதுவரைக்கும் நான் பார்த்தது, பைபிளை படிக்க ஆண்டவரே அவங்கள மாற்றுங்க இவங்கள மாற்றுங்கன்னு ஜெபிக்கிறத விட அதிகமாக என்ன மாற்றுங்கன்னு ஜெபித்தது தான் அதிகம். காரணம் இந்த பைபிள் கண்ணாடி நம்மளை கரெக்டாக காட்டி கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் வேதத்தை நேசிக்கணும், இந்த கண்ணாடியை பார்க்க பழகணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் வேற கண்ணாடி போட்டு மற்றவங்கள தான் பார்ப்போம்ல, நம்மளை பார்க்கணும். நம்மளை ஆண்டவரே நான் மாறினேன்னா என் வீட்டில் தெய்வ பயம் இருக்கணுமே. ஹல்லேலூயா. இயேசு தேவாலயத்துக்குள்ள போய் சாட்டை எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு இது பண்ணார்ல, ஒருத்தரா தடுத்தாங்களா? தடுக்க முடிந்ததா? காவலர்கள் வந்தாங்க, சீஷர்கள் தடுத்திருப்பாங்க. உண்மையிலே காவலர்களை சீஷர்களால் தடுக்க முடியுமா? அப்படி முடிந்திருக்குமானால் கெத்செமனே தோட்டத்தில் ஏன் சீஷர்கள் ஓடணும்? அப்ப அந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறத யாருக்கும் தடுக்க முடியல. இதுதான் நம்ம குடும்பத்துக்கு தேவை. ஆண்டவர் சுத்திகரிக்கிறார், சுற்றி பார்க்கிறார். மார்க் 11:11 சுற்றி பார்க்கிறார், 11:15 சுத்திகரிக்கிறார், 11:27 வாசிங்க, 3 வசனத்தை வாசிங்க. மார்க் 11:11. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து போனார். 11:15 அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும், இப்போ திருப்பி வந்து சுத்திகரிக்கிறார். 27 அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். இதுதாங்க நமக்கு தேவை. அவர் பார்க்கிறார், சுற்றி பார்க்கிறார், சுத்திகரிக்கிறார், உலாவுகிறார். இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் உண்டாகணும், நான் தங்கி இருக்கிற வீட்டில் உண்டாகணும், நான் போகிற சபையில் உண்டாகணும், நான் வேலை பார்க்குற இடத்துல உண்டாகணும். எங்கே இருந்தாலுமே இயேசு இருக்கிற இடத்துல இதுதான் நடக்கும். யாருக்கும் அதை தடுக்க முடியாது. அதான் தெய்வ பயம், தெய்வ பிரசன்னம் வெளிப்படுகிற இடத்துல இந்த மாற்றம் உண்டாகணும். அதை கண்டு ஜனங்களுக்கு பயம் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். வனாந்திரத்தில் ஒரு கல் எடுத்து தாவீது வைத்து படுத்தான், தூங்கினான். எழும்பி பார்க்கிறான், வானம், ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். வானம் திறந்திருக்கிறது, ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு மேல கர்த்தர் நிற்கிறார். பைபிள் சொல்லுது அவன் பயந்தானா. அப்ப தெய்வ பிரசன்னம் இருக்கிற இடத்துல பாதுகாப்பு ஒரு பயம் இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பயந்தது அவன் செய்தது என்ன தெரியுமா? தலை கீழே சரிச்சு வச்சிருந்த கல்லை எடுத்து நிமித்து வச்சுட்டான். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு தெய்வ பயம் வந்துட்டேன்னா எல்லாத்தையும் நாமளே சரி பண்ணுவோம், ஒழுங்குபடுத்துவோம், ஆயத்தப்படுத்துவோம், தீர்மானம் எடுக்கிறான், உறுதிப்படுத்துகிறான், பொருத்தனை பண்ணுகிறான். ஒரு தெய்வ பயம் வந்ததும் ஒருவன் எல்லாமே மாறுது. அவன் எழும்பி கல்லை நிமித்து வைக்கிறான், பலி செலுத்துறான், பொருத்தனை செய்யறான்.
ஒரு சும்மா எங்க போனோம் என்ன செய்யணும் ஒன்றும் தெரியாம வந்தவன் கல் எடுத்து கீழே வைக்கிறான், படுத்தான், தூங்கினான். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்கிற அறிவு வந்ததும் அந்த பயந்து, அந்த வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 28 16 17 17வது வசனம். யாக்கோபு நித்திரை தெரிந்து 17வது வசனம். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. பயந்து. அடுத்த வார்த்தை வாசிங்க. இது தேவனுடைய வீடே இல்லாம. அடுத்த வசனம். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி. அதிகாலையில் எழும்புறான், எல்லாமே கரெக்டா நடக்குது. அதிகாலையில் எழும்புறான், கல்லை எடுத்து கரெக்ட் வைக்கிறான். அடுத்த வார்த்தை. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டு, அதற்கு முன்னே அவருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டு 18 தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து. அதாவது அவன் பான பலி செலுத்துகிறான். அங்கே தெய்வ பயம் வாழ்க்கையில வந்துட்டுனா நடக்க வேண்டியதெல்லாம் தானாக நடக்கும். சகலமும் ஒழுங்கும் கிரமமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே முச்சடிக்கு முன்னாடி ஆண்டவர் பேசிட்டு இருக்கும்போது மோசேக்கு பயமே வரல. போங்க ஆண்டவர், வேற யாராவது அனுப்புங்க. போற வழியில் ஆண்டவர் மோசே என்ன செய்ய பார்த்தாரா? கொல்ல பார்த்தார். உடனே மோசையின் மனைவி என்ன செய்கிறார்? ஓடி போய் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறாள். ஒரு பயம் வந்துட்டுன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். என் வீட்டில் தெய்வ பயம் இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல இருக்கணும். இன்னைக்கு அந்த தெய்வ பயம் நஷ்டமானதுனால தான் எல்லாம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக காரணம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். கோவிட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். கையை கரெக்ட் அடிக்கடி கழுவுங்கள். ஒரு கொசு வந்து கையில் இருந்தாலே போயிருந்து கழுவும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா கூட அநேகர் கை கழுவ மாட்டாங்க. அப்படி இப்படின்னு தொடச்சிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுது, சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு போயிட்டு சானிடைசர் எடுத்து. ஏன்னா ஒரு பயம் வந்துட்டு, பயம் வந்ததும் எவ்வளோ சுத்தத்தை எதிர்பார்க்குறோம், எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியம். அது நாம இருக்கிற இடத்துல வெளிப்படணும்னா நமக்குள்ளே மாற்றம் வேணும். ஹல்லேலூயா. ஆமென். என் வீட்டில் தெய்வ பயம் இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாரும் தான் கை தூக்குவோம், நானும் கை தூக்குவேன். அது பேசும்போது இது ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. நமக்கு முன்னாடி சவாலா இருக்குது. நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை சீர்படும். ஹல்லேலூயா. ஸ்திரப்படும். ஆமே. நான் இன்னொரு பாயிண்ட் தான் ரொம்ப வலியுறுத்தி பேசும்படி நான் அதை பெருசாக எழுதி வச்சேன். ஆனால் இந்த பாயிண்ட் ஆண்டவர் பேச வச்சுட்டு இருக்கிறான். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் இருந்த வரைக்கும் பெலிஸ்தியர் ஆபிரகாம் தோண்டின துறவை மூடி போடவில்லை. ஏன்னா பயம் இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாம் மரித்த பிறகு ஆபிரகாம் தோண்டின துறவை வந்து மூடி போட்டாங்க. அது 27 இருக்கிறது, 26 இருக்கு, எடுக்க வேண்டாம். அப்போ ஆபிரகாம் வயசானவர், கையில ஒரு கோலை வச்சு நடக்கிறவர். ஏன் பெலிஸ்தியர் அப்ப மூடி போடல? ஒரு பயம் இருந்துச்சு. அந்த தெய்வ பயம் விளங்கணும், வெளிப்படணும். ஆதியாகமம் 35வது அதிகாரத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா யாக்கோபு பெத்தேலுக்கு போகும்போது ராகேல் லேயாள் எல்லாம் பார்த்து சொல்லுவாரு. 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது 4வது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை ஒரு மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அடுத்த வசனம். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். மாற்றத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க.
உலகத்துக்கு ஒத்த காரியங்கள் வேண்டாம், லாபானின் விக்கிரங்கள் வேண்டாம், எல்லாத்தையும் மாத்துறாங்க. இஸ்மவேலின் அடையாளமான காதணியை கலத்தி போடுறாங்க. நான் இஸ்ரவேலன். கர்த்தர் யாக்கோபை யாரா மாத்திட்டாரு? இஸ்ரவேலை மாத்திட்டார். காதணிகள் யாருடைய அடையாளம்? இஸ்மவேலின் அடையாளம். நியாயாதிபதிகள் இருக்கிறது, அவர்கள் இஸ்மவேலராய் இருந்தபடியினாலே, காரணம் அந்த அடிமையின் சின்னம் தான் காதை சேர்த்து என்ன செய்வாங்கன்னா குத்துவாங்க, ஓட்ட போடுவாங்க. அது அடிமையின் சின்னம் இஸ்மவேல். அப்ப இவங்க புறப்படுறாங்க. எதை நோக்கி புறப்படுறாங்கன்னா கானானை நோக்கி புறப்படுறாங்க. புறப்படும் போது கர்த்தர் தரிசனமாகிறார், பேசுறார். வர வழியில வேற பிரச்சனை, 30 நாள்ல இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு. ஆமா, அப்ப இவ்வளவு துணிகரமான காரியங்கள் நடக்க காரணம் என்ன? தெய்வ பயம் இல்லாததுனால. நான் புறப்படும் போது எனக்கு பயப்படும் பயத்தை நான் உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். இங்க பாருங்க, இவங்க அந்த பிரதிஷ்டைக்கு வராங்க, அந்த அர்ப்பணிப்புக்கு வராங்க. அதன் பிறகு வேதம் சொல்லுகிறது, பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். இதுக்கு முன்னாடி லாபான் புறப்பட்டு வரான், ஏசா வரான், வர வழியில இன்னொரு பிரச்சனை, வேதனை மேல வேதனை தான் யாக்கோபுக்கு இருந்துச்சு. ஆனா எப்போ இவைகள் வேண்டாம் என்று தங்களை விட்டு கொடுத்தார்களோ பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு என்ன உண்டாயிட்டா? தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். இன்னைக்கு துணிந்து சத்துரு பின்தொடர்றானா? ஆண்டவர் உணர்த்துற காரியத்தை தூக்கி போட்டுருங்க, வேண்டாம். தேவனால உண்டாகிற பயங்கர வெளிப்படணும், தெய்வ பயம் வெளிப்படணும். குமாரரை பின்தொடரலையா? நீங்க 34வது அதிகாரத்தையும் 35வது அதிகாரத்தையும் வீட்டில் போய் வாசிங்க. எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. ஏன் இந்த துணிகரம் வந்துச்சு? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாம போனதுதானே காரணம். மாற்றம் உண்டானால் தெய்வ பயம் வெளிப்படும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இதுதான் வேதம், இதுதான் சத்தியம். மாற்றம் உண்டானால் தெய்வ பயம் வெளிப்படும். தெய்வ பயம் வெளிப்பட்டால் மட்டும்தான் 5:1 பிரயாணம் புறப்பட முடியும். யாக்கோபு எங்கே பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்? 31வது அதிகாரம் 18 கடைசி வாசிங்க. கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்துக்கு போக புறப்பட்டார். இங்க பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா பயங்கர தடை 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 தடை. என்ன ஆண்டவரே இது? ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு சத்துரு வந்து புகுந்து விளையாடுறான்பா, எல்லைக்குள்ள ஜாலியா விளையாடுறான். ஏன் தெரியுமா? எனக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இன்னைக்கு மனிதர்கள் தலைமையில ஏறி போறாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அப்ப அந்த பயம் வரணும்னா உனக்குள்ள மாற்றம் இருக்கணும். யாக்கோபு சொல்றான், வேண்டாம், தேவையில்லாத தூக்கி போடுங்க, நம்முடைய ஓட்டம் பாதியில போயிடக்கூடாது, வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். நாம் அந்த நித்தியத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம், நம்முடைய தலைமுறை, நானும் என் வீட்டாருமோ வென்றால், ஹalleluya. வழியில எது தடை? அது வேண்டாம். அது இருந்துச்சுன்னா சத்துரு உரிமை பாராட்டுகிறது ஒன்றும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. 2 டீம் விளையாடுவாங்க, எந்த கேம் ஆனாலும், கிரிக்கெட் ஆகட்டும், ஃபுட்பால் ஆகட்டும். ஆமாம், இது இந்தியன் கிரிக்கெட் டீம்னு எப்படி சொல்லுவோன்னா, ஆமாம், அவங்களுக்குள்ள வஸ்திரத்தை வச்சுல. ஆமாம், இந்தியன் கிரிக்கெட் டீம் விளையாட வரும்போது பாகிஸ்தான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டா இல்லை, எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. நீங்கள் உலகத்தார் அல்ல. நம்முடைய கிரியைகள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய வேஷங்கள் அதை காட்டி கொடுக்கணும். அந்தரங்கமும் வெளியரங்கமும் கர்த்தருடைய பார்வையில் யாருக்கு ஒரே போல் இருக்கிறதோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் செல்லும். மோசே நின்னப்போ ஆரம்பத்தில் பார்வோன் நடுங்கினான். பின்பு மோசே கிட்ட பார்வோன் என்ன சொன்னான் தெரியுமா? வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த மாற்றம் வரும்போது உங்க ஜெபத்தை பார்த்து பரியாசம் பண்றவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்க ஜெபம் பண்ண நடக்கும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மாற்றம் தேவை. இன்னொரு காரியத்தை, இன்னும் 3 காரியத்தை அப்படியே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இங்கே இவன் என்ன செய்கிறான்? இந்த மாற்றம் உண்டான போது ஜனங்க சொல்றாங்க, நீங்க எங்க ஊரை விட்டு போயிருங்க அப்படின்னு.
அப்பொழுது அவர் படகில் ஏறுகிற பொழுது 18வது வசனத்தை வாசிங்க. மார்க் 5:18. அப்படியே அவர் படகில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு அவருடைய பதில் என்ன? இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்திற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். ஆமா. இப்போ அவன் என்ன கேட்கிறான்னா, நானும் உங்க கூட வந்துடுறேன். இப்ப இயேசு என்ன செய்கிறார்? எங்கிருந்து வந்தாரோ அங்கே போக படகுல ஏறுறார். ஏறும்போது அவரால் மாற்றம் உண்டானவனுடைய ஜெபம் எதுவா இருந்துச்சுன்னா, நானும் உங்க கூட வந்துடுறேன். உண்மையில் இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் எல்லாருடைய ஜெபமும் இதுதான். என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை கூட்டிட்டு போயிருங்க ஆண்டவரே. அதான் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்தில் அதான் ஆண்டவர் சொன்னார், ஆதியில் உனக்கு இருந்த அன்பு ஆதியிலே, ஆனால் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஏன்னா ஆதியில உனக்கு இருந்த. அப்போ எப்படின்னா, இன்னைக்கு வரமாட்டாரா, இன்னைக்கு வரமாட்டாரா, நாளைக்கு காலையில் வரமாட்டாரா, இன்னைக்கு நைட்டு வரமாட்டாரா, இப்படி எதிர்பார்த்த நீ இப்போ நீ இதோ கர்த்தர் வருகிறார், அவர் கொஞ்சம் மெதுவாக வாங்க ஆண்டவரே. இல்லை, எல்லாருமே இந்த ஆரம்பத்தில் இவன் தான் இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், இப்பதான் இவனுக்குள்ள ஒரு மாற்றம். நேராக வந்து சொல்றான், ஆண்டவரே நானும் உங்க கூட வந்துடுறேன். அதற்கு தேவனுடைய பதில் என்னன்னா, நீ போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. அதன் அர்த்தம் என்ன? இந்த பாரு, உன் தேவை சந்திக்கப்பட்டுட்டு இனி ஒன்னால தான் இந்த பட்டணத்தின் தேவை சந்திக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஜனங்க போன்னு சொல்லும்போது ஆண்டவர் வெறுமையா போகல, அந்த பட்டணத்தில் ஒருவனை வைத்து விட்டு தான் போகிறார். நேற்று வர உனக்கு நான் தேவைப்பா, இனி இன்னையிலிருந்து இந்த குடும்பத்துக்கு இந்த பட்டணத்துக்கு நீ தேவை. நம் தேவை இன்னதென்று அறிந்து தேவனிடத்தில் கேட்பதோடு நிறுத்திவிடாமல், நாம் எதற்கெல்லாம் தேவை என்கிற அந்த உணர்வு தேவை, அந்த அறிவு தேவை. எனவே தான் பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23-24 வசனங்கள். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 23-24 வசனங்கள். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அதிக நன்மையா இருக்கும். இந்த தேகத்துல நான் இருக்கிறதை விட இதை விட்டு பிரிந்து இயேசுவோடு இருக்கிறது எனக்கு என்ன நன்மையா இருக்குமா? இங்கே நான் பெற்றுக்கொள்கிற எல்லாம் என் குடும்பத்தோடு இருக்கிறதை விட, என் பிள்ளைகளோடு இருக்கிறதை விட அதிக நன்மையா இருக்குமா? அடுத்த வசனம், அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். ஹல்லேலூயா. பல மரண கண்ணிக்கு இந்த தீபம் இதோடு அவுட் அப்படி நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல திரும்ப எரிய வச்சு திரும்ப வாழ வைத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? நீ இந்த சரீரத்தில் தரித்திருப்பது உன்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு கரெக்டா சொல்லுங்க, அதிக அவசியம். அப்ப நீ ரொம்ப முக்கியமானவன், நீ மிகவும் முக்கியமானவள். பவுல் சொல்றார், நான் பட்ட நெருக்கத்துல என் உள்ளம் என்ன சொல்லுதுன்னா, ஐயோ இதை விட்டு பிரிந்து, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து. இல்ல சில வாடகை வீட்டில இருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, சீக்கிரமா. கடந்த நாள் ஒரு சகோதரன் தான் சொன்னார், எனக்கு இன்னொரு வீடு வேணும் பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க, இந்த வாடகை வீட்டில இருந்து வாடகையும் ஜாஸ்தி, வீடும் சரியில்லை, எனக்கு சீக்கிரமா இங்கிருந்து வெளியே போகணும், சீக்கிரமா வெளியே போகணும். இதுதான் பவுல் நம்மில் அநேகர் இதுதான். நெருக்கத்துக்குள்ள இருக்கும்போது இதை விட்டு பிரிந்து இயேசுவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது எனக்கு அதிக நன்மையானது. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். நீ எதற்கு அவசியம் என்பதை அறிந்து வாழு. அதுக்கு தான் உன்னை இந்த பட்டணத்தில் விட்டு வச்சிருக்கிறான். ஏன் ஆண்டவரே இந்த குடும்பத்தில் என்ன கொண்டு வச்சிருக்கீங்க? ஏன் ஆண்டவரே இந்த தெருவில் என்ன வச்சிருக்கிறீங்க?
ஏன் ஆண்டவரை இந்த மாவட்டத்தில் வச்சிருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரை இந்த மாநிலத்தில் வச்சிருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரை இந்த நாட்டில் கொண்டு என்ன வச்சிருக்கிறீங்க? உன்னை விட்டு வைத்திருக்கிறார். அவருடைய பிரதிநிதியா, ஹalleluya, அவருடைய பிரதிநிதி நீ. ஹalleluya. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு சொல்லிட்டேன், நீ உன் வீட்டுக்கெல்லாம் சொல்லு. ஆமென். அவசியம் அறிந்து செயல்படணும். ஆண்டவரை இதை விட்டுட்டு அங்கே வரணும்னு ஆசை. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குன்னு கேட்டால் எல்லாரும் கை தூக்குவோம். ஆனால் உண்மையில தூக்குறது கிடையாதுன்னு தெரியும். அதனால் நான் கை தூக்க வைக்கல. சில காரியத்துக்கு ஏன் கை தூக்க வைக்கலைன்னா அது அப்படி தான். சர்ச்சுக்குள்ளே எதுக்கு நம்ம? ஆனால் உண்மையில் அந்த ரட்சிப்பின் ஆரம்ப அனுபவத்தை பாருங்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு நாளில் அந்த பரிசுத்த ஆவியினால் அந்த நிரப்பப்பட்ட அனுபவம். அந்த நாளில் அப்படியே கன்னியாகுமரி பீச் பக்கம் போக வேண்டிய சூழ்நிலை. இது நடந்தது 2011-12 நினைக்கிறேன், அந்த இயரில். அப்போ அப்படியே போகும்போது நான் அப்போ என்ன நினச்சேன் தெரியுமா? இப்போ சுனாமி வராதா? அப்படியே போயிட்டு இருக்கேன் காரில், அப்படியே கடலையே பார்த்துட்டு, ஏன்னா எனக்கு அந்த அப்படியே பார்த்துட்டு இப்போ சுனாமி வராதா? எதுக்கு? உடனே அதுக்கப்புறம் அங்கே போனேன். வரும்போது ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஷூட்டிங்கெல்லாம் போகும்போது ஆண்டவரே ஒரு சேதம் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நம்ம நிறைய பேர், நம்ம எல்லாருமே பல விதங்களில் ஆண்டவரை சிரிப்பு காட்டிகிட்டே இருக்கிறோம். இல்லை, அந்த ஆரம்பத்தில் எனக்கு விட்டு போயிடணும். ஆனால் ஆண்டவர் ஏன் அந்த இங்கே பைபிள் சொல்லுது உத்தரவு கொடாமல், அவர் சில காரியங்களுக்கு உத்தரவு கொடுக்காததுனால தான் இன்னும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். நான் சொல்ற அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், அதுதான் எனக்கு எடுத்த செய்தி. அதுதான், உத்தரவு கொடுக்கல, அதனால நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். வாழ்த்து கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு எனக்கு சில காரியங்களுக்கு உத்தரவு கொடுக்காததுனால நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை. நேரம் போயிட்டு 2 பாயிண்ட் கூட நான் சொல்லி ஜெபிக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ உள்ள போய் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய். அதன் அர்த்தம் என்ன? நீ திருப்பி போ, உன் சொந்தக்காரங்க கிட்ட போ, உன் இனத்தார் இடத்துல போ, உன் வீட்டுக்கு. எதுக்கு போகணும்? பிசாசினால் உன் வாழ்க்கை அலைக்கழிக்கப்பட்டதை எந்த கண்கள் பார்த்ததோ, தேவனால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதையும் அந்த கண்கள் பார்க்கணும். நீ கஷ்டப்பட்டதை எந்தெந்த கண்கள் பார்த்ததோ, நீ இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது அந்த கண்கள் பார்க்கணும். நீ வேதனைப்பட்டதை எந்த கண்கள் பார்த்ததோ, நீ சந்தோஷமா இருக்கிறது அந்த கண்கள் பார்க்கணும். நீ ஒன்றும் இல்லாமல் இருந்ததை எந்தெந்த கண்கள் பார்க்கிறதோ, இன்னைக்கு தேவனால் எல்லாம் பெற்றுக்கொண்டதை அத்தனை கண்களும் பார்க்கணும். நீ போ. Glory. பிசாசு உலகத்துக்கு முன்னாடி நம்மை நிறுத்துவது, நம்மை காட்சியாக்க, தேவன் நம்மை நிறுத்துவது நம்மை சாட்சியாக்க. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன். நீ போ. யார் ஒன்ன. ஆமென். யோபு சொல்றாரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. யோபு 30:1 வாசிங்க. 30:1 வசனம். யோபுவின் புத்தகம் 30:1. இப்பொழுதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும். என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். 9வது வசனம். ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமான. நிறைய பேர் நம்மளை வச்சு பாட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க. நம்மளை வச்சுலாம் பாட்டு எழுதுவாங்க. சொந்தக்காரங்கள்ட்ட கேளுங்க.
நம்ம எல்லாம் பாட்டு எழுதும் போது 2 சரணம் 3 சரணம் தான், அவங்களாம் 7 8 10 சரணம் ஒரே பாட்டு. எத்தனை வருஷம் ஒரே பாட்டு. நம்மளை நினைச்சாலே பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டும் பழமொழியுமான. அடுத்த வசனம், என்னை அருவருத்து எனக்கு தூரமானார்கள். கர்த்தர் செய்த காரியம் என்ன? 42வது அதிகாரம் 10-11 வாசிங்க. யோபு சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் தனியாய் கர்த்தர் அவருக்கு தந்தரளி. அடுத்த வசனம், அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவரிடத்தில் வந்து. இதுக்கு முன்னாடி அறிமுகமானவங்க பிசாசினால் அவனுக்கு ஒரு சோதனை வந்து எல்லாம் இழந்த போது அவனை விட்டு தூரம் போனாங்க. கர்த்தர் சொல்லிட்டார், யோபுவே சொல்லிட்டார், ஆண்டவரே நீங்க தேடுனா நான் இருக்க மாட்டேன், என்ன தூக்கிருங்க. ஆண்டவர் சார், யோபு வெயிட் பண்ணு, அப்படிலாம் தூக்க மாட்டேன். உன்னை வச்சு பாட்டு எழுதுனா பாத்தியா, நீ அநேகருக்கு பழமொழியான தெரியுமா, அத்தனை பேரையும் வர வைப்பேன். உனக்கு முன் அறிமுகமான ஆணை. தேவனுடைய செயல் வந்து அவர் என்னையும் பார்ப்பார், என்னை சுத்தியும் பார்ப்பார். நான் என்ன நினைக்கிறேன்னு பார்ப்பார், என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்பார். ஒன்னையும் விட மாட்டார். ஆண்டவர் சொன்னா, 6000 பிசாசினால் நீ வாழ்வு இழந்ததான் இந்த ஜனங்க பார்த்திருக்கிறாங்க. எந்தெந்த கண்கள் நீ அலங்கோலமாக்கப்பட்டதை பார்த்துச்சோ அத்தனை கண்களும் நீ வாழ்ந்திருக்கிறத பார்க்காம உன்னை நான் எடுக்க மாட்டேன். நான் இப்பொழுது உனக்கு உத்தரவு கொடாதது உன்னை சாட்சியாய் நிறுத்தவே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உன்னுடைய சாட்சி மிக அவசியம். ஆமென். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி பைபிளை நெஞ்சோடு சேர்த்து வச்சு ஒரு கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என் சாட்சி அவசியம், ஆண்டவர் என் குடும்பத்துக்கு என் சாட்சி அவசியம், என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு சாட்சி அவசியம். சாட்சி சொல்ல வைங்கப்பா. கர்த்தருக்கு காத்திருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், அவர் செய்வாரா பாப்போம். இப்படி நிறைய கேட்டுட்டேன்ப்பா, சாட்சி சொல்ல வைங்கப்பா, சாட்சி சொல்ல வைங்கப்பா. எந்த காரியம் நடந்தா சாட்சியாகணும் உங்களுக்கு தெரியும்ல, அந்த காரியத்துக்காக இப்ப ஜெபம் பண்ணுங்க. நான் பிரசங்கத்தை இங்க முடிக்கிறேன், இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க. இவன் வாழ்க்கையில இந்த காரியம் நடந்தா மட்டும்தான் இவனால சாட்சியா இருக்க முடியும். கர்த்தர் அதை நடப்பித்தார். 6000 பிசாசுகளால் அதை தடுக்க முடியல, முடியாது. உங்க வாழ்க்கையில் நீ எந்த காரியம் நடந்தது சாட்சியாகும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் போட முடியும், முழங்கால் போட்டுருங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நான் செய்தி எங்க முடிக்கிறேன், நான் ஜெபிக்க ஏவப்படுகிறேன். இனி என்ன நடந்த சாட்சியாகும், அதுக்கு இப்ப ஜெபம் பண்ண போறீங்க. ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில நிமிடங்கள். இது நடந்தனா சாட்சி ஆண்டவரே, இல்லைன்னா என்ன நடந்தாலும் ஒண்ணு இல்லப்பா, இது நடந்த சாட்சி. பேசுங்க ஆண்டவர்ட்ட. இப்ப இருதயத்தை திறந்து பேசுங்க. இந்த காரியம் நடக்கணும் என் வாழ்க்கையில. ஜெபம் பண்ணுங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களை நம்ப பண்றதுக்கு மற்றவங்க வாழ்க்கையில் நடந்ததுதான் இன்னைக்கு வரை எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்குப்பா. என் வாழ்க்கையில நடந்தது எனக்கு சொல்லும்படியா. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரி, ஆமென், டிவியில பார்த்துட்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இந்த நேரத்தில் நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியம் நடந்துச்சுன்னா என் சொந்தங்கள் மத்தியில் ஒரு சாட்சியா இருக்குமே, என் பட்டணத்துல சாட்சியா இருக்கும், என் இனத்தார், என் வீட்டில் இருக்கிறவங்க, நான் போய் சொல்லுவேனே, என்னை தேடி வந்தார், எனக்கு இதை செய்தார், அலைக்கழித்த பிசாசை அப்புறப்படுத்தினார், இழந்த வஸ்திரத்தை திரும்பி தந்தார்,
எனக்கு வாழ்வை தந்தார், எனக்கு நன்மையை செய்தார். உடரா அந்தரபா கபலரா அந்தரபா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்தை இப்ப ஊற்றுங்க, ஊற்றுங்க. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு வருஷமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நான் சாட்சி சொல்லுவேன், இந்த வருஷம் சொல்லுவேன், இந்த வருஷம் சொல்லுவேன், இந்த வருஷம் சொல்லுவேன். என்னை சாட்சியாய் நிறுத்த உங்களால மட்டும்தான் கூடும். என்னை சாட்சியாய் நிறுத்த உம்மால் மாத்திரமே கூடும். உம்மால் மாத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரை அந்நாளை போல ஊற்று சகோதரி, அந்நாளை போல ஊற்று சகோதரா. சத்தமிட்டு அழணும் தோணுச்சுன்னா இப்ப சத்தமிட்டு அழு. யாரையும் பார்க்காத, எதையும் பார்க்காத, உன்னை கொண்டு வந்து அவர் சமூகத்தில் உட்கார வச்சு உன்னோடு பேசி இருக்கிறார். தேவ சமூகத்தில் கண்ணீரோடு இன்னைக்கு நீ கேட்கிற விண்ணப்பம், அன்னைக்கு ஏலியை கொண்டு சொன்னாரே, நீ விண்ணப்பித்தபடி, நீ கேட்டபடி உனக்கு ஆகிட்டு என்று. சமாதானத்தோட போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று ஏலி சொன்னது போல, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யார் யார் கண்ணீரோடு உங்கள் காரியங்களை, விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு சாட்சியாவதற்காக நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஜெபம் பண்ணு, ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணு. Leka bahatara baba, odara balaka baba, hantarela radana, yela radana ralara. கேளுங்க, என்ன காரியத்தை இப்ப கேக்குறீங்க? அவர் சமீபமா இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்க. அவர் சமீபமா இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்க. இது கண்டடையத்தக்க சமயம். ஆவியானவர் அசைவாடுகிறார், ஆவியானவர் உலாவுகிறார். ரபா கலா ரபா. கதறணும்னு தோணுச்சுன்னா கதறுங்க. உன் சத்தத்தை அடக்கி கொள்ளுகிற வேலை அல்ல இது. அப்ப நான் சாட்சியா நிக்கணும். சொல்லி செஞ்சுட்டு அனுப்புறீங்க. நீயும் என்னத்தார் இடத்துக்கு போ, உன் வீட்டுல போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செஞ்சத ஆண்டவர், அப்ப நான் சாட்சி சொல்லணும்னா நீங்க எனக்கு இறங்கி செய்யணும்பா. நீங்க எனக்கு இறங்கி செஞ்சாதான் எனக்கு சாட்சி, இல்லைன்னா எனக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர், நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே, இறங்கி செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. அவங்க இருதயத்தை அப்படியே ஊட்டுருங்க. பதில். நீங்க இறங்கி செஞ்சாதான் சொல்ல முடியும். ஓங்கி நிக்கிற நிந்தையின் சத்தம் அடங்கணும்னா நான் சாட்சி சொன்னாதான் அடங்கும். ஆண்டவரே, அநேக கேள்விகளுக்கு பதில் என் சாட்சி தான். ஆண்டவரே, இறங்குங்க, இறங்குங்கப்பா, இறங்கும் ஆண்டவரே. இறங்கும், இறங்கும், இறங்கும். நல்லவரே, நல்லவரே. அப்பா, 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 எங்கள் தகப்பனே, அப்பா, எங்கள் தகப்பனே,
என் கண்ணீருக்கு பதில் தருவார், என் வேண்டுதலை கேட்டிடுவார், என் கண்ணீருக்கு பலன் தருவார், என் வேண்டுதலை கேட்டிடுவார், என்னை வெறுமையாய் விடமாட்டார், Jesus. என் வேதனையை நீக்கிடுவார், என் கண்ணீருக்கு பலன் தரும். அப்பா வேண்டுதலை ஏசப்பா பலன் தரும். ஓ என் எதிர்பார்ப்பு நீங்க தானே, என் எதிர்பார்ப்பு நீங்க தானே, வேறு யாரிடம் செல்வே, இம்மட்டும் நடத்தினீர், உம்மையே நம்பியுள்ளே, என் எதிர்பார்ப்பு நீங்க தானே, வேறு யாரிடம் செல்வே, ஆராதனரே நடத்தினீரே, ஓ என் எதிர்பார்ப்பு நீங்க தானே, ஏசப்பா ஏசப்பா, இம்மட்டும் நடத்துனீங்க, ஓ இம்மட்டும் நடத்தினீரே, உம்மையே ரெண்டு கைகளை உயர்த்தி நம்புவே, சொல்லுங்க ஏசப்பா, நீங்க இறங்கி செஞ்சாதான் எனக்கு சாட்சி, நான் சாட்சி சொல்லணும்னா நீங்க எனக்கு இறங்கினா மட்டும்தான் முடியும், நீங்க எனக்கு இறங்கி செஞ்சா நான் சாட்சி, நான் சாட்சியா மாறணும், நான் சாட்சி சொல்லணும், சாட்சியா மாறணும், என் பிள்ளைங்க வாழ்க்கை சாட்சியா மாறணும்னு ஜெபிக்கிற அன்பு சகோதரா, என் வாழ்க்கை சாட்சியா மாறணும்னு ஜெபிக்கிற சகோதரா சகோதரி, இன்று நீ தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று மனதார உங்களை வாழ்த்துகிறேன், மனதார இருதயத்தின் ஆழத்தில் இருந்து மனப்பூர்வமாய் உங்களை வாழ்த்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியே நடப்பதாக. ஆமென் 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 ஆமென். Glory. அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி முழு பெறச்சோடு தெய்வ பிரசனம் ரீமால ஹண்டரபா ஷேரே உடரபா கரபா ஹண்டரபா ஓரபல ராதனரபா ஷட்டரபாரே ரீபல ரோ ஷட்டனரபா ரீகர ஹண்டரபா லகதரபா. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய போகிறார். ஆமென். விசுவாசத்தோடு சொல்லு சகோதரா, நான் சாட்சி சொல்ல போகிறேன். ஓ, நான் சாட்சியாய் மாற போகிறேன். ஜீசஸ் நன்றி அப்பா. ஆமென் ஆமென் ஆமென்.
பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, எங்க மேல நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக, அன்புக்காக, உங்க நேச கொடியை பறக்க விட்ட தயவுக்காக நன்றி. கிருபையா உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க வைத்தீர். ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்டீர், பேசினீர். நன்றி அப்பா. ஆண்டவரே, யார் யார் விண்ணப்பங்களை கண்ணீரா உங்க சமூகத்துல வைத்தாங்களோ, ஆண்டவரே, நீ சாட்சியை நிறுத்த போகிறீர். ஸ்தோத்திரம். நம்ப பண்ணினது நீங்க, நம்புறவங்களை வெட்கப்படாம காக்குறதும் நீங்க. கர்த்தாவே, நன்றி அப்பா. மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.